பாத்தியா எவ்ளோ பெரிய 6ன்னு? இது என்ன பெருசு? இதை விட பெருசா புதுசா நம்ம போரூர்ல வருது பாரு. என்னது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம ரொம்ப முக்கியமான செலிபிரிட்டி தான் இன்டர்வியூ கூப்பிடுறோம். அது யாருன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் அண்ணா. உன் வீடியோஸ் நிறைய யூடியூப்ல பாத்து வரேன்ப்பா, நல்லா இருக்கும். அப்பப்போ நீங்க யார்கிட்டயும் சொல்லாம வீட்டுக்குள்ளே யூரின் போயிருவீங்களாமே. அந்த குழம்பு கெட்டு போயிடும். அப்புறம் 3 மாசம் வரைக்கும் எனக்குள்ள வச்சு அதை நாரச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம ரொம்ப முக்கியமான செலிபிரிட்டி தான் இன்டர்வியூ கூப்பிடுறோம். அது யாருன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் அண்ணா தான் கூப்பிடுறோம். வாங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரிட்ஜ் அண்ணா. ஹாய்ப்பா. ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கிறேன்ப்பா, நீ எப்படி இருக்கிற? உன் வீடியோஸ் நிறைய யூடியூப்ல பாத்து வரேன்ப்பா, நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நல்லா இருக்கிறேண்ணா. என்ன மன்னிச்சுடுங்கண்ணா. எதுக்குப்பா? உங்களுக்கு சேர் அரேஞ்ச் பண்ணவே முடியலண்ணா. நிறைய இடத்துல கேட்டேன், ஆனா உங்க சைஸுக்கு சேர் கிடைக்கவே இல்லைண்ணா. பரவாயில்ல, இட்ஸ் ஓகேப்பா. இதுவே எனக்கு கம்ஃபர்டபிளா தான் இருக்குப்பா. ஓகே ஃப்ரிட்ஜ் அண்ணா, இன்டர்வியூல போலாமா? போலாம்ப்பா. நீங்க இருக்கிறதுனால எங்களை மாதிரி மனுஷங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல பரவாயில்லப்பா, இதானே என் வேலையே. இட்ஸ் ஓகேப்பா. உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய மனசு தானா? அது எப்படி உங்களுக்குள்ள ஒரு பொருள் வச்சா சீக்கிரமா கூலிங் ஆக்கி தந்துடுறீங்க? அது எப்படின்னா? எங்களோட பிறவியே அப்படிதான்ப்பா. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லப்பா. எல்லாமே எங்களோட தொழில் ரகசியம்ப்பா. ஓ ஓகே ஓகே ஃப்ரிட்ஜ் அண்ணா. உன்கிட்ட நினைச்சா என்ன ட்ரிக்னு சொல்லுவோம்ப்பா. ஆனா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரிக் தெரிஞ்சிச்சுன்னா, சப்போஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா எங்களை யூஸ் பண்றத நிறுத்திடுவாங்கப்பா. அதான்ப்பா, சாரிப்பா. ஓகே ஓகே, நான் தான் தெரியாம கேட்டேன், சாரிண்ணா. அந்த ரகசியத்தை நாங்க சொல்லிட்டோம்னா எங்க பவர் அப்படியே போயிடும்பா. அதான்ப்பா. ஓகே ஓகே ஃப்ரிட்ஜ் அண்ணா. இப்போ உங்களுக்குள்ள என்னென்ன பொருள் எல்லாம் வச்சு கூலிங் ஆக்குவாங்கன்னா? ஐயோ, அத மட்டும் கேட்காதப்பா. அத நினைச்சா இப்பவே உடம்புல ஒரு மாதிரி பண்ணுதுப்பா. இங்க பாருப்பா, வீட்டுல குழம்புன்னு ஒண்ணு செய்வாங்க. ஒரு நாள் எனக்குள்ள வச்சு அப்புறம் சாப்பிடுவாங்க. அதே குழம்பை எனக்குள்ள இன்னொரு வாட்டி வச்சு மறுநாள் சாப்பிடுவாங்க. அந்த குழம்பு கெட்டு போயிடும். அப்புறம் 3 மாசம் வரைக்கும் எனக்குள்ள வச்சு அதை நார் வச்சிருவாங்கப்பா. அப்புறம் எங்களை கிளீன் கூட பண்ண மாட்டாங்க. ஐயோ, எல்லாருக்காகவும் நான் சாரி கேட்டுக்கிறேன்னா. வெயில் காலத்துலதான் நீங்க தான் எங்களுக்கு தண்ணி எல்லாம் கூலிங் ஆக்கி தரீங்க. ஆமாப்பா. நிறைய பேர் உங்களை பத்தி ஒண்ணு சொல்றாங்க, உங்ககிட்ட அது கேட்டா ஃப்ரிட்ஜ் அண்ணா? கேளுப்பா. அப்பப்போ நீங்க யார்கிட்டயும் சொல்லாம வீட்டுக்குள்ளே யூரின் போயிருவீங்களாமே. ஐயோ, எப்பா எப்பா, என்னப்பா இன்டர்வியூ கூப்பிட்டு அசிங்கப்படுத்துற? இல்ல, நான் இன்டர்வியூக்காக தான் கேக்குறேன்னா. சரிப்பா சரிப்பா, எங்க பின்னாடி தண்ணி தேங்கி நிக்கும்பா. அந்த தண்ணியை வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சு கிளீன் பண்ணி கீழே ஊத்தணும். ஆனா பல வருஷம் ஆனாலும் எங்க பின்னாடி இருக்கிற தண்ணியை கிளீன் பண்ணி கீழே ஊத்த மாட்டாங்க. அதனாலதான் எங்களால அடக்க முடியாம யூரின் மாதிரி வீட்டுக்குள்ளே போயிடுறோம்ப்பா. ஓ, அப்பதான் இதெல்லாம் நாங்க பண்ற மிஸ்டேக் தானா? ஆமாப்பா. சாரி சாரி ஃப்ரிட்ஜ் அண்ணா. இல்ல, பரவாயில்ல பரவாயில்லப்பா. இந்த வீடியோ பார்த்தாச்சு, இனிமே எங்க நல்லா கிளீன் பண்ணா போதும்பா. இனிமே எல்லாரும் உங்க நல்லா கிளீன் பண்ணுவாங்கண்ணா. சரி, ரொம்ப நன்றிப்பா. இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும், சொல்லிட்டாப்பா? சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு தான் உரிமையா? நான் யாரு? ஃப்ரிட்ஜா செல்ஃபா? ஃப்ரிட்ஜ் தான் நீங்க. ஆனா அவங்கள மாதிரி மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா, செல்ஃப்ல வைக்க வேண்டிய பொருள் எல்லாம் என் தலையில வந்து வைக்கிறாங்கப்பா. ஐயோ சாரி ஃப்ரிட்ஜ் அண்ணா, நிறைய வாட்டி நானே இந்த மிஸ்டேக் பண்ணிக்கிறேன்னா. பரவாயில்ல பரவாயில்லப்பா. இனிமே வச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எங்களை நல்லா மெயின்டைன் பண்ணா போதும்பா. சரி, டைம் ரொம்ப ஓடிச்சு. உங்களுக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னா. ஆமாப்பா, எனக்கே நீ சொல்லிட்டு அப்புறம் ஞாபகமே வருது. எனக்கும் டைம் ஆயிடுச்சுப்பா. நான் கூப்பிட்ட உடனே நீங்க இன்டர்வியூ பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா. பரவாயில்லப்பா. கொஞ்ச நாள் முன்னாடி நான் கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணி பார்த்தேன். நான் வரணும்னு சொல்லிட்டு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதான் பண்ணி கூப்பிட்டோன்னே நான் வந்துட்டேன் இன்டர்வியூக்கு. ஓ அப்படியா? ரொம்ப நன்றி ஃப்ரிட்ஜ் அண்ணா. இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாண்ணா? சொல்றேன்ப்பா. சொல்லுங்க. ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்க ஃப்ரிட்ஜ் பேசுறேன். நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, குழம்பு செஞ்சு எனக்குள்ள வச்சு சாப்பிடுறீங்க. வச்சு சாப்பிடலாம், தப்பு இல்ல. 1 or 2 டைம்ஸ் வைக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா 3 மாசம் 4 மாசம் ஒரே குழம்பே வச்சு சாப்பிடுறீங்க. பிளீஸ் தயவு செய்து யாரும் அப்படி சாப்பிடாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்குள்ள ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும். அந்த லிக்விட் வந்து சரியான விஷம். அந்த லிக்விட் பாம்பை விட அதிக விஷம் அந்த லிக்விட். ஓகேவா? அது வந்து குழம்புல மிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க வந்து செத்து போயிடுவீங்க. அதான் அஃபெக்ஷன் ஆகும், கேன்சர் வரும். பிளீஸ் தயவு செய்து யாரும் ஒரு குழம்ப ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடாதீங்க. இது என்னோட அங்கம்பல் ரெக்வெஸ்ட். சாப்பிடுங்க, 1 or 2 டைம்ஸ் வச்சு சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே, இதோ நான் விடை பெறுகிறேன். எல்லாருக்கும் பாய். ரொம்ப தேங்க்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இதே போல நம்ம இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ கூப்பிட போறோம். அதுல யாரு கூப்பிடலாம் சொல்லி நீங்க கமெண்ட் சொல்லுங்க. அவங்க எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வர வச்சிடலாம். இதே போல நம்ம தொடர்ந்து வீடியோ போட போறோம். அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் ஏதாவது பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போட போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கரெக்டா வரும். ஓகேவா? ஓகே, மற்ற வீடியோ சந்திக்கலாம். பை.